3.4ல இரண்டாவது கணக்கு என்ன சொல்லி சொல்லிருக்காங்க, பின்வரும் கோவைகளை இது கோவைன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எத்தனை உறுப்புகள்னு பாருங்க. எத்தனை உறுப்புகள் இருக்கு பாருங்க, 3 உறுப்புகள். உறுப்பினுடைய அடிப்படையில் படிச்சோம் அப்படின்னு சொன்னா இது வந்து மூ உறுப்பு கோவை. மூ உறுப்பு கோவை. அடுக்குல பாருங்க என்ன இருக்கு, ஸ்கொயர். அடுக்குல எத்தனை இருக்கு, 2. இங்க x இன் அடுக்கு 1, x இன் அடுக்கு 2, x இன் அடுக்கு 1 தனி உறுப்பு. அப்ப இது என்ன கோவை? சொல்லுங்க சத்தமா. இருபடி கோவை. அடுக்கு எது உயர்ந்த அடுக்கு அதுதான் அந்த கோவையினுடைய படி. உயர்ந்த அடுக்கு தான் நம்ம சொல்லுவோம் படி. அடுக்கு மாடி போகணும்னா எதை ஏறி போகணும், படி. அப்போ இந்த கோவையினுடைய உயர்ந்த அடுக்கு யாரு, 2. அந்த உயர்ந்த அடுக்கு தான் அந்த கோவையினுடைய படி. அப்ப எத்தனை படி இருக்குது, 2 படி. இது படி என்னது, இருபடி கோவை. இது மாதிரி பார்க்கும்போது முன்னாடி திட்ட வடிவில் இருக்கான்னு பார்க்கணும். அடுக்கு 2 அடுக்கு 1 தனி உறுப்பு. அடுக்கு 2 அடுக்கு 1 தனி உறுப்பு. இப்ப பார்த்தோம்னா இங்க ஸ்கொயர் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது, இந்த ஸ்கொயர் இருக்குன்னா கடைசியா இருக்க தனி உறுப்பையும் ஸ்கொயர் வடிவில் எழுத முடியுமான்னு பாருங்க. முடியுமா? முடியும். 49 ஸ்கொயர் ஸ்கொயர் பாருங்க. 7 கூட 2 பெருக்கிடுங்க. அப்ப 7 2 எவ்வளவு, 14 இருக்கா, 14 இது எப்படி ஷார்ட்டா சொல்லலாம் சொல்லுங்க, ஃபார்முலா வடிவில் x plus 7 the whole square. ஸ்கொயர் வந்துருச்சு, 7 ஸ்கொயர் 49 வந்துருச்சு பிளஸ் 7 2 7x 7 2 14 14 into x எவ்வளவு 14. அப்ப ஸ்டார்ட் எப்படி சாமி போட போறோம், இல்லை மிஸ் எனக்கு வேற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா t வகுத்தல் முறையில போடுங்க. t வகுத்தல் முறை, t வகுத்தல் முறையில இந்த கோவையினுடைய காரணிகளை எப்படி கண்டுபிடிக்க போறோம், x ஸ்கொயரின் கெழுவையும் தனி வெளியே போயிட்டு அடிச்சலாம். அடுத்து ரிவிஷன் போனா சொல்ல மாட்டேங்கிறீங்க. x ஸ்கொயரின் கெழுவையும் தனி உறுப்பையும் பெருக்க வேண்டும். 49 என்ன 49 கூட்டினால் பிளஸ் 49 என்னோட ஸ்கொயர் 7 ஸ்கொயரா பிளஸ் இங்கே பிளஸ் வந்துச்சா, இங்கே பிளஸ் பண்ணனும் இங்கேயும் இது x ஸ்கொயர் இருந்துச்சுனா இங்க ஒரு x போடுங்க, இங்க ஒரு x போடுங்க. அப்ப x plus 7 எத்தனை முறை வந்திருக்கு, 2 முறை வந்திருக்கு. சொன்னா முறைன்னு சொன்னா அத்தனை தடவை போட்டு பெருக்கறனா அர்த்தம் எங்க போடுவோம், அடுக்குல. சொல்லுங்க x plus 1 square plus 7 the 1 square. இது ஸ்கொயர் வடிவம் இருக்குன்னா ஸ்கொயர் வடிவம் பாருங்க என்ன இருக்கு, இந்த ஸ்கொயர் எதனால ஸ்கொயர் 5 ஸ்கொயர். எதால பெருக்க சொன்னேன், 2ஆல பெருக்க 2 எவ்வளவு 10. வந்துருச்சா, yes miss. 10 வந்திருக்கு -10. எப்படி இதெல்லாம் ஷார்ட்டா y minus 1 square. y minus 5 the 1 square. t வகுத்தல் முறையில சொல்லுங்க அப்படின்னு சொன்னா y ஸ்கொயரின் கெழுவையும் தனி உறுப்பையும் பெருக்க வேண்டும். இந்த 25 கூட்டினால் கூட்டினால் எந்த நம்பர் பெருமா 25 வரும், பிளஸ் இங்க பிளஸ் இங்க மைனஸ் இருந்துச்சா, ரெண்டுமே என்ன வந்துரும் யார் இருக்காங்க மாறி y minus 5 y minus 5 the இப்ப பாக்குறோம். ஸ்கொயர் இருக்கு, தனி உறுப்பு இருக்கு. 12 ஸ்கொயர் வடிவில் எழுத முடியுமா, இருபடி கோவை எந்த வகுத்தல் முறையில் தீர்க்க போகிறோம், என்ன கண்டிஷன், c ஸ்கொயரின் கெழுவையும் தனி உறுப்பையும் பெருக்க வேண்டும். 4 12 கூட்டினாலா கழித்தால் மைனஸ் 4 மட்டும் ஒரு மைனஸ் வந்துச்சுன்னா கழிக்க போறோம்னு அர்த்தம். அப்ப எந்த நம்பருக்கு கழிக்க போறோம், பெரிய நம்பர் சின்ன நம்பர் கழிச்சு பெரிய நம்பருக்கு குறிதான பண்ணணும். யாருடைய காரணிகள் கண்டுபிடிக்கணும், 12 காரணிகள். காரணிகள் என்ன சாமி, 2 நம்பரை பெருக்குனா ஒரு அப்போ எந்த 2 நம்பரை பெருக்குனா 12 கிடைக்கும். என்ன 2 நம்பர்
ஃபர்ஸ்ட் சொல்லவே மாட்டீங்களா? ஓர் 12 12 ஓர் 12 12 அப்புறம் 2 னு முடிக்கிறதுனா எத்தனை வாய்ப்பாடு? எத்தனை சைன்? 2 அடுத்தது 12 எதனுடைய வாது? 3 அடுத்த நம்பர் வந்துச்சு ஸ்டாப் பண்ணிக்கலாம். 12 இன் காரணிகள் 1 12 2 1 2 3 4 6 என்ன பண்ண சொல்லியாச்சு? கழிப்பு என்ன பண்ணியாச்சு? நீதி கழிப்பு அப்ப 12 1 கழிச்சா எவ்வளோ? 11 இருக்கு. நோமே 6 2 கழிச்சா எவ்வளோ? 4 4 இருக்கா? எஸ் மே 2 12 இங்க பெரியனுடைய குறி தான் இருக்கு. சோ பெரியனுடைய குறி மைனஸ் சின்னனுடைய குறி என்ன பண்ணோம்? பிளஸ் மாறி என்ன இருக்குன்னு பாருங்க. சி சொல்லுங்க. சி பிளஸ் 2 சி மைனஸ் 2 இன்டுன்னு சொல்லணும். அதான் பெருக்கல். சொல்லுங்க அப்போ. சி சி பிளஸ் 2 இன்டு சி மைனஸ் 6 இது ஸ்கொயர் நம்பர். இது ஸ்கொயர் நம்பரா? நோமே ஸ்கொயர் நம்பர்னு சொன்னா 72 தான். எழுத முடியாது. ஸ்கொயர் நம்பரால இத எழுத முடியாது. இருபடி கோவை எந்த வகுத்த முறையில் தீர்க்க போகிறோம்? தனி உறுப்பையோ பெருக்க வேண்டும். ஓர் 72 கழித்தால் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கழித்தால் ஒண்ணுமே இல்லைன்னா ஒண்ணு இருக்கு. நான் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இங்க பண்ணிட்டு தான் வந்து சொல்றேன் நானு. கழித்தால் பிளஸ் 1 கழிச்சா பிளஸ் 1 அது என்ன எண்களா இருக்கும்? அடுத்தடுத்த எண்கள்னாவே இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். குரூப் எக்ஸாம்ல கூட ஈஸியா பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 2 3 6 12 4 5 20 நானே சொல்லிடணும். 7 56 8 9 72 9 பேர் 11 போனா 11 பேர் போயினே இருக்கும். இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க 10th வரும்போது ஒரு 5 மார்க் சிலபஸ் ஈஸியா போட்டு போயினே இருக்கீங்க. இப்ப பாருங்க. பெருக்குனா எதுல 72 வருதுன்னு பாருங்க. எதை பெருக்கணும்? 8 9 எப்பவுமே பெரிய நம்பர் குறி தான் போடுவோம். கழிச்சா யார் இதுல பெரிய என்ன? 1 முன்னாடி பிளஸ் 8 முன்னாடி மைனஸ் மாறி இருந்தாரு பாருங்க. எம் ஒரு m ஸ்கொயர். ஒரு எம் ஸ்கொயர் ஒன்னு தான் போட வேண்டிய அவசியம் இல்லை. வேற யார மட்டும் போதா போதும். எம் 8 எம் மைனஸ் 9 பார்க்கலாப்போ. எம் மைனஸ் 8 எம் பிளஸ் 9 இப்போ இருபடி கோவையை எந்த வகுத்தல் முறையில் தீர்க்க போகிறோம்? டி வகுத்தல் x ஸ்கொயர் மைனஸ் 8 x பிளஸ் 3 இந்த கணமே படிக்காதே வந்துட்டோம். அப்ப என்ன சொன்னோம்? x ஸ்கொயர் பெருக்க வேண்டும். சொல்லுப்பா. 4y ஸ்கொயர். வெரி குட். சொல்லு. x ஸ்கொயரின் கெழுவையும் தனி உறுப்பையும் பெருக்க வேண்டும். x ஸ்கொயரினுடைய கெழு நான் பெருக்கி சொல்லுங்கன்னா பேம் பாத்துக்கிறீங்கப்பா. 4 என்னது? பிளஸ் 12 4 மூணு 12 கூட்டினால் 12 காரணிகள் ஆல்ரெடி we had written. எழுதி வச்சுட்டா நம்ம 12 காரணிகள். ஆனா புண்ணா சொன்னா பண்ணிட்டாங்க. கூட்ட சொல்றாங்க. என்ன பண்ணிட்டாங்க? மேல பிளஸ் வந்தாவே கூட்டணும். மேல மைனஸ் வந்தாவே கழிக்கணும். இப்போ கூட்டணும். எதல கூட்டினா 12 ஒண்ணே கூட்டினா 13. 2 6 2 கூட்டினா எத்தனை? 8 தான் இருக்குது. 2 6 மைனஸ் இருக்கு இல்லையா? கூட்டணும் சொல்லியாச்சு. 2 மைனஸ்மே கூட்டினா மைனஸ் தான் வரும். இங்க மைனஸ் ஒரு m இருந்துச்சுனால ஒரு m பிரிச்சு போட்டோம். இங்க எத்தனை x ஸ்கொயர் இருக்குது? 4x ஸ்கொயர் அப்ப எப்படி போடணும்? 4x மைனஸ் 2 4x மைனஸ் 2
காரமலாம் காரமலாம் நீங்க அழகா சொல்லலாம் தானே. இப்போ காரம் எடுத்து எழுதுங்க, கேன்சல் பண்ணது எடுத்து எழுதுங்க. 2 2 - 1